யாரும் அமைதியா உட்காந்து எழுதுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு, அப்புறம் மேக்ஸ் பீரியட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மேம் வந்துருவாங்க. எல்லாரும் அமைதியா உட்காந்து எழுதிட்டு இருங்க, யாரும் பேசக்கூடாது, சரியா? மேம், உங்க கிளாஸ்க்கு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு மேம், இங்க டேபிள்ல வைக்கிறேன் மேம், படிச்சு பாத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே மேம், நான் படிச்சு பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க மேம், நீங்க படிச்சு பார்த்து பக்கத்துல கிளாஸ்க்கு பாஸ் பண்ணிருங்க மேம். ஓகே மேம். பசங்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நம்ம ஸ்கூல்ல மந்த்லி காம்படிஷன் நடக்க போகுது. சரி பசங்களா, கத்தாதீங்க. யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண போறதில்ல, அவங்க மட்டும் கை தூக்குங்க. நாங்க 2 பேர் வரல. அப்ப சரி, மத்த பேர் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? எஸ் மேம், நாங்க எல்லாருமே சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். சரி, அப்ப நீங்க 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலையா? ஓகே, அப்ப நான் நேம் எழுதி கொடுத்துறேன். சரி, எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்கணும். இப்ப மேக்ஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு, அப்புறம் இங்கிலீஷ் மேம் வருவாங்க. எல்லாரும் சத்தம் போடாம உட்காந்துருங்க. ஏதாச்சும் பண்ணி இந்த ராஷ்மிகாவையும் அஸ்மிகாவையும் மாட்டி விடணும்டி. நம்மள அன்னைக்கு எப்படி மாட்டி விட்டாங்க மேம்கிட்ட. ஆமாண்டி. சரி சரி, இரு, நம்ம போய் வெங்காய வெடி எடுத்து அவ தலை மேல தூக்கி போட்டுருவோம். மண்டை பூரா எரியட்டும் அவளுக்கு, ஓகேவா? சூப்பர் ரீ. ராகுல், ராஷ்மிகாவும் அஸ்மிகா மேலயும் பட்டாசு போட போறாங்களா என்னன்னு கேளுடா கொஞ்சம். டிம்பிள், அவங்க மேல பட்டாசு நீ போட கூடாது. ராஷ்மிகா மேல பட்டாசு தூக்கி போட போறாங்க, என்ன சொல்ற? ஆமா, இந்த டிம்பிள் தான் பண்ண போறா. அப்படி முக்கியமான ஆம்பளையா இருந்தா நீ வாடா கேமுக்கு. இதுக்காகவே நானும் வரேன்டி. சண்டை போட்டு மூஞ்சில கரிய பூசாம விட மாட்டேன். அதையும் தான் பாத்துருவோம் யாரு பிளாக் ஷீப்னு. எண்டுல தெரிஞ்சிரும்டா. ராஷ்மிகா, முதல்ல நீ எந்திரி. பெஞ்ச நம்ம அப்படி திருப்பி போட்டு பாவ மூஞ்சிக்கு எதுக்கா, ஓகேவா? பரவாயில்ல விடு ராகுல், இந்த வெட்டி பிரச்சனை நமக்கு தேவையா? அதெல்லாம் தேவைதான், நீ அப்படி பேசாத. நீ முதல்ல கொஞ்சம் எந்திரி. ரெடியா இருந்துக்கோங்க. அவ மேல பட்டாசு, குண்டு, பென்சு அதுன்னு எல்லாம் தூக்கி போட்டுருவோம் தலையில. அப்பதான் அவளுக்கு எல்லாம் புரியும் நம்ம யாருன்னு. என்கிட்ட குண்டு மணி எல்லாம் இருக்குப்பா, அதை வச்சு அவங்களை அட்டாக் பண்ணுவோமா? எங்க எடு பாப்போம். இங்க பாரு, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அவன் தலையில போடுவோம். சூப்பர், நம்ம அதை அவள போடுவோம். தலையில தூக்கி போடுவோம், மண்டையில விழுகணும். அம்மா வலிக்குது, ஏன் இப்படி பண்ற? அங்க பாரு, நம்ம மேல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. டிம்பிள், இரு போட்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆயுதத்தை இறக்குவோம். கொஞ்சம் மெதுவாதான் இறக்க முடியும் நம்ம ஆயுதத்தை. மேல என்கிட்ட எதுவும் குண்டுமணி இல்லடா. சரி பரவாயில்ல விடு, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஆமா ஆமா, அத முதல்ல பாப்போம். பாரு, நம்ம ஆயுதத்தை எடுத்தாச்சு, எப்படி இருக்கு சொல்லு டேவ். சூப்பர் டி, வெங்காய வெடியா? ஆமா ஆமா, இப்ப அவன் மண்டையில வெங்காய தோசை நான் போடாம விட மாட்டேன். முதல்ல ஒரு 4 எடுத்து போட்டு பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஐயோ ராகுல், என் தலையெல்லாம் எரியுது, ஒரு மாதிரி வலிக்குதுடா. சூப்பர், அவங்களுக்கு அதெல்லாம் தேவைதாண்டி. ராகுல், தலையெல்லாம் எரியுதுடா எனக்கு. உனக்கு மட்டுமா எரியுது? எனக்கும் தாண்டி எரியுது. நம்மகிட்ட வேற ஆயுதம் இல்ல. பேக் எல்லாம் தூக்கி அவங்க தலையில போடுங்க. ஐயோ, என்னடி பேக் தூக்கி தலையில போட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து? என்ன, டீச்சர்ஸ் டேபிள்லாம் வெளியே இருக்கு, கிளாஸ் ரூம்ல என்ன நடக்குது? சவுண்ட் கேட்டுட்டு இருக்கே, போய் பாப்போம். பசங்களா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது கிளாஸ் ரூமா இல்ல பிளே கிரவுண்டா? டிம்பிள், அது என்ன பட்டாசு எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வர வேலை வச்சிருக்க? உன்னை அன்னைக்கே வார்ன் பண்ணோம்ல, எதுக்கு கொண்டு வந்த? மேம், டிம்பிள் தான் மேம் கொண்டு வந்து எங்களை மேல போட்டுட்டு இருந்தா, அதான் மேம் நாங்களும் சண்டை போட்டோம். இல்ல மேம், அவங்க பொய் சொல்றாங்க மேம். இல்ல மேம், நாங்க உண்மையதான் சொல்றோம். அவதான் ஸ்டார்ட் பண்ணா மேம், அங்கதான் பட்டாசு வச்சிருக்கா பாருங்க. ஓகே பசங்களா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். டிம்பிள், நாளைக்கு கண்டிப்பா உங்க அம்மா அப்பா ஸ்கூலுக்கு வருவாங்க, நான் கால் பண்ணி கூப்பிடுவேன். நாளைக்கு உங்க அம்மா அப்பாவை பத்தி பேசிப்போம் முன்னாடி. சரி மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா இருந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா வீடியோஸுக்கும். இவங்களுக்கு பிக் தேங்க்ஸ். இவங்க தான் நம்ம சேனலோட ரொம்ப ஃபேவரட் சப்ஸ்கிரைபர். இதான் இவங்களும் நம்ம சேனலோட ரொம்ப ஃபேவரட் சப்ஸ்கிரைபர் தான். ஏன்னா இவங்களும் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கண்மணியை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி ஒரு எபிசோட் போட சொல்லிட்டீங்க. இப்போதைக்கு ஸ்கூல் சீரிஸ் போடுறதுனால ஒரு 2 நாள் கழிச்சு அந்த வீடியோ போடுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.